வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அஞ்சல் துறை, ரயில்வே, வருமான வரி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட டாப் மோஸ்டான டிபார்ட்மெண்ட். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 டிபார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். பட் இதை தாண்டி வந்து நிறைய வேரியஸான டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஓவராலா 12,256 ரெக்யூர்மெண்ட்ல காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஓப்பனிங் சம்பளமா வந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. இந்த ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வேணாலுமே இதுக்கான ஜாப் லொகேஷன் இருக்கும். எல்லாமே உங்க மார்க்கை பொறுத்து தான். நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இதோட லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நமக்கு இந்தியாவோட டாப் மோஸ்டான எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் வந்து மெயினாக நமக்கு வந்து ரயில்வே, இன்கம் டேக்ஸு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டல் டிபார்ட்மெண்ட், ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்க்கிள் ஆஃபீஸர்ஸ், ஆடிட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. இங்கே தான் உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது கொடுக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி, எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக வந்து தமிழகத்தில் நிறைய ஃபேமஸும் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி நம்மளோட தமிழ்நாடு லெவலில் டிஎன்பிசி வைக்கிறோமோ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலில் இருக்குங்க. 10th லெவல், 12th லெவல், டிகிரி லெவல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிகிரி லெவலில் இப்போ நமக்கான வேலைவாய்ப்புகள் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது எல்லாமே நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் தான். இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்க. ஸோ மாச சம்பளமும் நல்லா இருக்கும். இந்த வேலைகளுக்கு ஜூன் 22 தான் கடைசி தேதி. அதுக்குள்ள நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன பதவிகளுக்கு வந்து ரெக்யூர் பண்ண போறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஒரு பெரிய தரமான சூப்பரான போஸ்ட் தான். இதுல வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் பேஸ்டு ஒர்க்கும் இருக்கு, அன்யூனிஃபார்ம் சர்வீஸ் பேஸ்டு ஒர்க்கும் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளை எடுத்து நீங்க தாராளமா பார்த்து இந்த வேலைகளில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். மெயினா எல்லாமே எக்ஸாம் தாங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன மார்க் கிடைக்கணும் அதை மட்டும் வச்சு தான் பேஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதர் எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து சேலரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பொறுத்து அந்த வேலைகளை பொறுத்து சம்பளம் அப்படின்றது இருக்கும். ஸோ பே லெவல் 4 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்டிங் வந்து ஆகுது. பே லெவல் 5ல 29,000, பே லெவல் 6ல 35,000, பே லெவல் 7ல 44,000, பே லெவல் 8ல 47,600 வந்து ஸ்டார்டிங் பே தான். இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கான முதல் மந்த் சம்பளம் தான். அதுக்கப்புறம் போக 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 அந்த வேலைகளில் நீங்கள் இருக்க உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது எந்த லெவல் அப்படின்ற எண்டிங் லெவலுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சம்பளத்தை தாண்டி வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்றதான் கவர்மெண்ட் வேலைகள். அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ, சென்ட்ரலாக இருக்குது அப்படின்னா இன்னும் பெரிய பெனிஃபிட். டியரன்ஸ் அலோன்ஸு, ரெண்ட் அலோன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல், பென்ஷன், பெய்ட் லீவ் அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலாம். அலோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் குளிக்கலாம். அவ்வளோ அலோன்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து உள்ளே வந்து கொடுப்பாங்க. அதனால அலோன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6Kல இருந்து 10K வரைக்கும் உங்க போஸ்டிங்கை பொறுத்து சேஞ்சஸ் வந்து ஆகும். ஸோ நான் அதையுமே வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றது இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கு, ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கு. நீங்க டேரக்டா அப்ளை பண்ணா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டச் பண்ணினா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ள போகும். எஸ்எஸ்சி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஒன் தடவை நீங்க ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து தாராளமா அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஓகே, அதே மணிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி, நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு டிகிரி லெவலில் தான் ரெக்யூர் பண்ணுறாங்க. அது வந்து எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியர் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நார்மலாக அந்த வேலைகளுக்கு நீங்கள் 21 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ளஸ் அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம். ஸோ அப்போ 33 ப்ளஸ் ஒரு 5 38. அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 வருஷம், 33 ப்ளஸ் ஒரு 3 36 இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்ட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதுல இருந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் யார் யாருக்கு ஃபீஸ் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் ஃபீஸும் யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் இல்லை அப்படின்ற சொல்றேன். விமன் கேண்டிடேட்ஸ், நீங்க பொதுவாக ஒரு விமன், அது வந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிலாம் இல்லாமல் பொதுவாக ஒரு விமனா இருக்கீங்களா ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டியில் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்க 2 பேருக்குமே ஃபீஸ் வந்து கிடையாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்ல வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இப்போ யாருக்கு ஃபீஸ் அப்படின்னா ஆண்கள் அப்படின்ற
கேட்டகிரியில் ஓபிசி கேட்டகிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஓசி கேட்டகிரி இதில் வரக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸு ₹100 பே பண்ணால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஜிபே ஃபோன்பே ஏன்னா நார்மலாக நீங்கள் வந்து கியூஆர் கொடுத்துட்றாங்க யூபிஐ மணி வருது ஸோ நீங்கள் அதிலே வந்து ஃபீஸ் வந்து பே வந்து பண்ணிக்கலாம் ஓகே செலக்ஷன் ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 அப்படின்ற 2 எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் இந்த Tier 1ல பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து Tier 2 வந்து வைப்பாங்க ஸோ Tier 1க்கான எக்ஸாம்க்கான எக்ஸாம் சென்டர் அப்படின்றது நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க நான் அதையுமே வந்து சொல்கிறேன் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 மாவட்டங்களை தான் மெயின்ஸுக்கான அதாவது Tier 1 எக்ஸாம்க்கான எக்ஸாம் சென்டர் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் போடுவாங்க ஓகே ரெண்டாவது Tier 2க்கு வந்து எங்கே போடுவாங்கன்னா சென்னை மட்டும் தான் வேற வழியே கிடையாது சென்னைன்ற ஒரு இடத்துல தான் நடக்கும் Tier 2க்கு மட்டும் ஏன்னா Tier 1லேயே நிறைய பேர் ஃபில்டர் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் Tier 2ல ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் வந்து வருவாங்க ஸோ அதனால் சென்னை அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடக்கும் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜூன் 22 கடைசி தேதி நான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் மெயினாக நிறையா விஷயங்கள் கேட்குறது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் புக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன் எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான 2026க்கான ஒரு புக்கை நான் டேக் பண்ணியிருக்கேன் கீழே உங்களுக்கு ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அது ஃப்ளிப்கார்ட் அமேசான் எதுலனாலும் போகும் ஸோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கை தொட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டன் வந்து வரும் இதில் வந்து ஒரு லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகும் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான அஃபிஷியல் ஒரு பேஜ் வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் எனக்கு முடிஞ்சிருச்சு அகைன் இப்போ ஒரு பேஜ் வந்துருக்கு இப்போ நான் அதை வந்து தொடுறேன் இப்போ எனக்கு வந்து ssc.go.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடியே வந்து ஒன்று தான் எக்ஸாம் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது இது எந்த எக்ஸாமுமே இல்லை அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியுது இப்போ அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும் இது என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து லாகின் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நியூ யூசர் அப்படின்றது எது பார்த்தீங்களா ரிஜிஸ்டர் நோ அப்படின்ற கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆக்சுவலாக நான் வந்து பழசு தான் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் அப்படின்றத கொடுத்துட்டு உங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஐடி நம்பர் ஜிமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஏற்கனவே பழசு கொடுத்துருப்பீங்களா எஸ் அதை வந்து சேம் நீங்கள் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இந்த வேலைகளுக்கு எப்பயும் போல் அப்ளை ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுக்கும் போதே உங்கள் இமேஜ் உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பீங்க அப்போ ஜஸ்ட் இந்த வட்ட டேரெக்டாக உள்ள போயிட்டு ஃபீ வந்து பே பண்ண போகிறீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறீங்க அதனால வந்து பெரிய வேலைகள் கிடையாது நான் திரும்பவும் சொல்றது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் உட்காந்து முதல் தடவை அப்ளை பண்ணாலே எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது தடவை மூணாவது அப்ளை பண்ணுறதுலாம் அது ஒரு விஷயமே கிடையாது டக்கு டக்குன்னு ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல் ஸோ இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வீடியோக்களை கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மணிக்கு அடுத்தடுத்த நல்ல சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்